என்னங்க கடப்பார இப்படி ஆயிடுச்சிங்களே. நல்லா ஆட்டி கடப்பார எப்படியே காதை கொண்டு தூக்கி போட்டங்க ஆர்சிபி. அப்பா என்ன அடிடா சாமி. கடப்பாரையும் நமக்கு ஈக்குவலா ஆட்டி பொழந்திருப்பாங்க போலயே. சரி நம்ம போலிய பார்த்துதான் ஊரே சிரிக்குது, நம்மள புடிச்சு பொழந்தாங்க. ஓகே, ஆனா கடப்பார சார் கிட்ட தான் பயங்கரமான போலிங் இருக்கே, அப்புறம் எப்படி? ஊரே மும்பை ஆட கூட வேணாம், வந்தா மட்டும் போதும், கப்ப தூக்கி அவ கையில குத்தரலாம், தலை மேல குத்தரலான்னு சொல்லின்னு இருந்தாங்களே. அப்புறம் எப்படிடா இப்படி நாயடி பேடி வாங்கின்னு இருக்காங்க? பயமுள்ளிங்க பொய் சொல்லிட்டு போடுங்க போலயே. ஏன்னா கடப்பாரன்னு எவ்வளவு நாளைக்குடா இந்த கதையை விட்டுன்னு இருக்க போறீங்க? கதை விடாம தயவு செஞ்சு அந்த ஆறாவது கப்பு அடிங்கடா. அப்பதான் சுடு சொன்ன வந்து எங்க ஆளுங்களும் ஒரு கப்பு அடிப்பாங்க. மாத்தி மாத்தி வாயிலையே முடசுட்டு இருக்கீங்க 6 வருஷமா. ஏப்பா ஆர்சிபி, என்னடா இப்படி குமாங்குத்து குத்துறீங்க? பாவண்டா அந்த கடப்பார. சரி, எங்களை தான் உங்களுக்கு பிடிக்காது, எங்களை போட்டு நாயடி பேடி அடிச்சிங்க, ஓகே. ஆனா கடப்பார ஏன்டா பொழந்தீங்க? அவன் தான் அவங்க பி டீம்னு சொல்லின்னு சுத்திட்டு இருக்கானே ஊருக்குள்ள. சால்ட்டுல ஆரம்பிச்சு சும்மா வரவும் போறோம் பூரா பெரும் குமாங்குத்து குத்துறானுங்கடா. ஏப்பா அதான் இந்த ரச்சத் பட்டிதார் பையன் ஏமாடியோ ஏமா கொலவெறி தாக்குதல் தான் திறண்டா சாமி. என்ன ஃபார்ம்ல இருக்காண்டா. அப்பா ப்ரூட்டல் ஹிட்டிங். போற போக்க பார்த்தா ஆர்சிபிக்கு 2வது கப்பு லோடிங் தான் போலயே. தொடர்ந்து 4 மேட்ச 200+ ரன் இல்ல. ஏமாடியோ ஏமாயோ. பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு சும்மா பங்கம் பண்றாங்க. ஆனா இந்த கிருணால் பாண்டியா பையன் மட்டும் என்ன பவுலர்னு யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றீங்களா உங்க டீம்ல இருந்து? சத்தியமா ஒரு மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் பேக் டு ஃபார்ம்னு நினைச்சேன். ஆனா புயலுக்கு வந்துட்டாங்க. சிஎஸ்கே ஃபேனா ஒரு உண்மையை சொல்றேன், இந்த புயல் ரச்சத் பட்டிதரோட ஃபார்ம்னாலேயோ அந்த புயலோட கேப்டன்சியாலேயோ இந்த ஆர்சிபி டீமை பார்த்தா கொஞ்சம் டர்ராத்தாயா இருக்கு. அப்பா என்ன அடி அடிக்கிறானப்பா. ப்ரூட்டல் யூ திங்க். அப்புறம் அப்படியே சும்மா போகாம மறக்காம அந்த கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைபோ இல்ல அந்த ஃபாலோ பட்டன் இருக்குல்ல, அது தட்டிட்டு போங்கடா. அப்பா